வணக்கம் மக்களே, வெல்கம் டு எப்படி பஸ் வித் மோஹி. ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா 3 தமிழ் திரைப்படங்களும் 2 ஹாலிவுட் திரைப்படங்களும் ரிலீஸ் ஆகிருக்கு. 3 தமிழ் திரைப்படங்கள் வந்து பார்த்திங்கன்னா 11 மற்றும் டிடி நெக்ஸ்ட் லெவல் மற்றும் மாமன். இந்த 3 படத்தோட ரிவ்யூ இன்றைக்கே வந்து சேரும். ஏன்னா இந்த 3 படங்களோட ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷ் நீங்கள் பார்த்துருவோம். அதில் ஒன்று வந்து பார்த்தாச்சு, அதை நம்ம ரிவ்யூ இன்னும் வந்திருக்கும் இடத்துல. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிடி நெக்ஸ்ட் லெவல் மற்றும் மாமன் இந்த படத்தோட ரிவ்யூ குறைஞ்சது இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் என்ன அப்படின்னா, ஒரு ஹாலிவுட் ஹாரர் திரைப்படமாக வந்திருக்க ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ் படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஃப்ரான்ச்சைஸில் 6வது படம். ஸோ எப்பயும் போல மாதிரி அந்த அதே மாதிரி நசி சாவறாங்களா இல்லை கதை எதாவது இருக்கா அப்படின்றது தான் இந்த படத்தில் நம்ம ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ் இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னா, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நைட்மேர் வருது. அதாவது தன்னுடைய மூதாதையர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டல் டவர் ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் சரி அவங்க சுற்றி இருந்த எல்லோரும் சேர்ந்து இறந்துருப்பாங்க. ஒரு கொடூரமான முறையில் ஒரு சின்ன ஒரு விபரீதத்தெல்லாம் இறந்துருப்பாங்க. அந்த வந்து நைட்மேர் வந்து அவங்க படிச்சுட்டு இருக்கும்போது வருது. இதே மாதிரி சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஃபேமிலிக்கு அரங்கேற போகுது. அதாவது இவங்க வந்து ஃபேமிலி வந்து ஒரு கூலாக ஒரு ஹோம் பார்ட்டி நடத்திட்டு இருக்கும்போது இது மாதிரி அரங்கேற போகுதுன்ற மாதிரியான நைட்மேர் இவங்களுக்கு வந்து சேருது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து முன்னாடி நடந்த விஷயத்தை ரெஃபர் பண்ணுறாங்க. பார்த்தா இவங்களோட வம்சாவளி எல்லாருக்குமே இதே மாதிரி நடந்திருக்கு. ஸோ அதனால் அந்த வம்சாவளியை சேர்ந்தவங்க முன்னாடி இருந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை பற்றி எழுதி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஃபியூச்சர் இது மாதிரி நடக்க போகுது அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ இதை இவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி இவங்க எல்லாத்தையும் ஃபேமிலியை காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படின்ற கதையை நோக்கி தான் இந்த படம் நகரப்படுது. அதாவது டெத் கம் டு அஸ் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுலேருந்து இந்த படம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி சொல்லுவோம். ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, இந்த படம் வந்து 1.25 மணி நேரம் படம். ஸோ அந்த 1.25 மணி நேரத்துக்கு உண்டான கதைக்களம் இந்த படத்தில் இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த படத்தினுடைய ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஓப்பனிங் சீன் தான். அந்த ஓப்பனிங் சீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90s காலகட்டத்தில் காமிச்சிருப்பாங்க. ஒரு பெரிய டவர், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஃப்ட்டை தாண்டி மேலே போவாங்க. ஸோ அந்த சீக்வன்ஸே வந்து லிஃப்ட்லேருந்து ஆரம்பிக்கும் போதே நம்மளுக்கு வந்து பதப்பதப்ப ஆரம்பிச்சிடும். ஓகே, இவங்க சாவதை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ற ரெடியாக வர மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அந்த லிஃப்ட்லேருந்து ஆரம்பித்து ஒரு சின்னோண்டு காயின்லேருந்து தான் இந்த விபரீதமே ஆரம்பிக்கும். அந்த சின்ன காயினை ஒரு சின்ன பையன் தூக்கி போடுறதுனால ஆகிற ஒரு சின்ன விஷயம் சுற்றி அந்த விஷயம், அந்த மேக்கிங்கே நல்லா அந்த சீக்வன்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு கடத்தப்பட்டிருக்கும். அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே ரொம்பவே ஆர்ப்பரிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அதுமாதிரி கொடூரமாக சாவாங்க. ஆக்சுவலி ஃபைனல் டெஸ்டினேஷனோட விஷயம் என்ன, ஒவ்வொரு பார்ட்லேயும் எப்படி மனுஷனை வந்து கொடூரமாக சாவறதை நம்ம பார்க்கலாம் அப்படின்றதான் விஷயம். ஆக்சுவலி இதில் என்ன மாதிரியான ஒரு அப்ரோச் எனக்கு தெரில. இது ஒரு மாதிரி க்ளோரிஃபைடாகவும் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா மனுஷன் வந்து வித்தியாசமாக சாவறதை நம்ம போய் ஸ்க்ரீனில் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்க தான் செஞ்சுது. அது ரசிக்கவும் செய்கிறாங்க ஒரு சில பேர். ஆனால் ஒரு கட்டத்தில் அதுவே வந்து இந்த படத்தில் வந்து சகிப்புத்தன்மையை உண்டாக்குது. அது ஏன்றதை டீட்டெயில் நான் இந்த ரிவ்யூவோட எண்டில் சொல்கிறேன். ஏன்னா இந்த வந்து அந்த வித்தியாசமாக சாவான். ஒருத்தவங்க வந்து பற்றி பார்த்திங்கன்னா லிஃப்ட்டில் அப்படியே அப்பளம் மாதிரி சாவான். இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணாபின்னா படத்தில் வந்து ஒவ்வொருத்தவங்களும் கொடூரமாக சாவாங்க. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு படம் பார்த்துட்டு இருக்கும்போது சாப்பிட்றாதீங்க, எதுவுமே சாப்பிடாதீங்க. கண்டிப்பாக எனக்கு படம் பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொமட்டமாக இருந்தது. ரொம்ப கொடூரமாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்போ இருந்த சிஜிஐக்கே என்ன மாதிரி கொமட்டல் பார்த்துருவோம் தெரியும். இப்போ இருக்க சிஜிஐ ஒர்க்கு கிராஃபிக்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி லெவலில் உங்களுக்கு கொமட்டும் அப்படின்ற ஃபீல் நான் சொல்ல வரேன். அதனால் அது புரிஞ்சுக்கோங்க. அடி வயிறுலேருந்து ஒரு நாபிக் கிளம்புலேருந்து கிளம்பி உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் உண்டாக்கலாம். ஸோ அந்த மாதிரி படத்தில் வந்து நிறைய சீக்வன்ஸ் வந்து அரங்கேறி இருக்குது. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படத்துக்கு பார்க்குறதுக்கே ரெடி ஆகிக்கோங்க. ஈவன் நீங்கள் தண்ணி குடிக்கும் கூட பார்த்து கொடுங்க. தப்பி தவறி கூட நீங்கள் பக்கத்து சீட்டில் கூட துப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி படத்தில் வந்து நிறைய கொலைகள் நிறைய விஷயங்கள் அரங்கிறதுங்க. அதுதான் விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்டாண்டர்டான கூட நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அண்ட் மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கதையாக ஒரு சில விஷயங்கள் இந்த படத்தில் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா அந்த நான் சொன்னது இருந்தீங்களா, மூதாதையர்கள் அந்த வம்சாவளியே அந்த ஃபேமிலிக்குள்ளே இந்த விஷயங்கள் நடக்குது அப்படின்ற காட்டுறதா இருக்கட்டும். அதுமாதிரி படத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த ஓப்பனிஷனாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ஒரு சிடி ஸ்கேன் பண்ணுற இடமா இருக்கட்டும், அதுமாதிரி கிளைமேக்ஸில் ஒரு இடத்துல போயிட்டு அங்கே போய் அரங்கிற சில விஷயங்கள் அதெல்லாம் வந்து படத்தில் ரொம்பவே ஸ்டேஜிங் நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படி தான் சொல்லி ஆகணும். படத்தில் நடிச்சிருந்தாலும் சரி எல்லாமே நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஆனால் படத்தில் ஏதோ ஒரு விஷயம் வந்து குவாலிட்டி ஃபீல் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு கட்டத்தில் எஸ்பெஷலி செகண்ட் ஆஃப் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இது ரெகுலரான ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணாது. இது இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பாரில் சாவான். பார்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மூக்குத்தி பார்ப்பல மூக்குத்தி வந்து மேக்னெட்டில் இழுத்து தொங்க விட்டு சுற்றுவான். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருந்தது. அது நீங்கள் பாருங்களேன்,
அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி சீக்வன்ஸும் இந்த படத்தில் அரங்கியது. சரி, இந்த படத்தில் பிரச்சனை என்ன அப்படிங்கிறீங்கன்னா, ஒரு ரெகுலர் ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் பார்க்குற மாதிரியான ஃபீல் கொடுக்க தான் செய்யுது ஒரு கட்டத்தில். ஸோ கொஞ்சம் தான் கதைக்களமாக ஆரம்பித்தாலுமே போக போக இந்த படத்தில் வந்து கொஞ்சம் ரெகுலரான டெம்ப்ளேட்டுக்குள்ளே மாறிடுது. ஸோ அதனால் அடுத்து என்ன ஆக போகுதுன்றது நம்மளுக்கு எல்லாமே ஈஸியாக கெஸபிளாக இருந்தது. ஸோ அடுத்து என்னன்ற மாதிரியான ஸ்க்ரீன் ப்ளே பேச இந்த படத்தில் சுவாரஸ்யமாகவும் அமையலை. ஸோ இந்த டெஸ்டினேஷன் தான் படம் முடிய போகுது. அதுக்கான ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்துருக்காங்க, ஆனால் பெருசாகவும் சுவாரஸ்யப்படுற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இல்லை. அந்த ஓப்பனிங் சீனை தவிர்த்து பெருசாக அந்த படத்தில் எனக்கு வந்து பெருசாக புலப்படலை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது மாதிரி நான் சொன்ன மாதிரி இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. படம் பார்க்கும்போது சாப்பிட்றதோ இல்லை தனி வீடியோவோ கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி இந்த மாதிரி கொடூரமான சாவரதை பார்த்து உங்களுக்கு எதாவது ஹர்ட் ஆகும்னா தயவுசெய்து இந்த படத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது வந்து 18+, அது இப்பயே சொல்லிக்கிறேன். ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தீரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஏன்னா இது வந்து நான் வந்து பெருசாக இதை ரெக்கமெண்ட் பண்ண போகிறதில்ல. இது வந்து ஒவ்வொருத்தங்களுடைய ஐடியாஸ், ஸோ ஒவ்வொருத்தனுடைய இண்டிவிஜுவலோட அப்ரோச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து இந்த மாதிரி படங்களை பார்த்தவங்களுக்கு வேணால் பிடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னா 5/3. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ பிடிச்ச நம்புறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே வித் மீ FTFS with மோகி.